ரிசிப்ட்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் ரிசிப்ட்ஸ். ஒன்று வந்து டேக்ஸ் ரெவென்யூ, இன்னொன்று நான் டேக்ஸ் ரெவென்யூன்னு சொல்லுவாங்க. ஃபிஸ்கல் பாலிசியோட காம்போனன்ட்ஸ் என்னென்ன? ஃபிஸ்கல் பாலிசி காம்பனன்ட்ஸ் மீன்ஸ் ரிசிப்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தானே சார்? என்னென்ன கேட்டகரிலாம் வரும்? ஒரு 5 இருக்குல்ல. பப்ளிக் ரெவென்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், அது அந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அது மாதிரி சொல்கிறீங்க? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பிளான், பப்ளிக் டெப்ட். எஸ் சார். ஃபெடரல் பாலிட்டி, சென்ட்ரல் ஸ்டேட் ரெவென்யூ ஷேரிங்ஸ். சார் அது அந்த பட்ஜெட் ப்ராசஸில் சொல்கிறீங்க தானே சார்? எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2 பிளான் எக்ஸ்பெண்டிச்சர், நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்னு வரும். டேக்ஸ் ரெவென்யூனா கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் மூலமாக என்னெல்லாம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து 2 இது, டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்னு. டைரக்ட் டேக்ஸில் வந்து இன்கம் டேக்ஸ், கார்ப்பரேட் டேக்ஸ் அதெல்லாம் வந்து டைரக்ட் டேக்ஸில் வரும். இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது வந்து ஜிஎஸ்டி, கஸ்டம்ஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டி அதெல்லாம் வந்து இன்டைரக்ட் டேக்ஸில் வரும். டைரக்ட் டேக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டேக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, டைரக்ட் டேக்ஸ் வந்து யார் வந்து அதை செலுத்துகிறோமோ இம்பேக்ட் அண்ட் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் தி சேம் பர்சன். இன்டைரக்ட் டேக்ஸில் வந்து ஒருத்தவங்க மூலமாக இம்பேக்டும் இன்சிடென்ட்ஸும் வேறு வேறு பர்சன்ஸ், நடுவில் ஒருத்தவங்க மீடியேட்டராக இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி அப்படின்னா நம்ம பையர் தான் வந்து அதை இது பண்ணுவோம், ஆனால் அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படி போகணும்னா யார் வந்து செல்லரோ அந்த பர்சன் தான் வந்து வில் பே த ஜிஎஸ்டி டு த பர்சன். அப்புறம் நான் டேக்ஸ் ரெவென்யூனா ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைன் அதெல்லாம் வந்து நான் டேக்ஸ் ரெவென்யூ கீழே வரும். இந்த நான் டேக்ஸ் ரெவென்யூவில் வேறு என்னெல்லாம்னா, லைக் ஏதோ கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு செக்டாருக்கு லோன் கொடுத்துருக்கு, ஒரு ஏதோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுத்துருக்கு அப்படின்னாலாம் அந்த லோன் மூலமாக வர இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அப்புறம் பிஎஸ்யூஸ்லேருந்து வர ப்ராஃபிட்ஸ், டிவிடெண்ட்ஸ் அதெல்லாமே வந்து நான் டேக்ஸ் ரெவென்யூவில் வந்து ஷேர் மாதிரி சார். லைக் ப்ராஃபிட்னா த என்டையர் கம்பெனி இஸ் ஓன் பை தட் கவர்மெண்ட் இட்செல்ஃப். ஸோ அதுலேருந்து அப்படியே ப்ராஃபிட். ஆனால் டிவிடெண்ட்னா இட் இஸ் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரி இருக்கிற ஃபார்ம்ஸ்லேருந்து வாட் எவர் த கம்பெனி இதில் வந்து 51% ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கெலாம் கம்பெனி பிஎஸ்யூஸ் அதாவது 100%. எஸ் சார். எஸ் சார். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பிஎஸ்பிஸ் சொல்றோம்ல, அதுலேருந்து வர்றது டிவிடெண்ட்ஸ். எஸ் சார். ஷேர் வந்து கவர்மெண்டோட. எஸ் சார். எஸ்பிஐல இருக்கிற எல்லா காசும் கவர்மெண்டோட காசான கிடையாது. பீப்புளோட காசு. எஸ் சார். மக்களுடைய மணி அப்படிங்கறனால அவங்க என்ன கொடுப்பாங்க, டிவிடெண்ட் கொடுப்பாங்க. எல்ஐசி. எஸ் சார். சோ இதெல்லாம் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணி, அதாவது முன்னாடி பிளானிங் கமிஷன் வந்து இப்போ இட் இஸ் ரீப்ளேஸ் பை நித்தி ஆயோக். ஸோ அவங்களாம் அந்த பிளான் பண்ணி இந்த ஸ்கீம் எக்ஸிக்யூட் பண்ணணும், இந்த 5 இயர்ஸ்க்குள்ளே இதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக நிதி ஒதுக்குறதுலாம் வந்து பிளான் எக்ஸ்பெண்டிச்சர். நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ரெக்கரண்ட்டாக வந்துகிட்டே இருக்கிறது. லைக் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு வந்து மந்த்லி சேலரி கிரெடிட் பண்ணுறது அதெல்லாம் வந்துட்டு நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சருக்கு வரும். இது இன்னொரு வகையாக எப்படி இது பண்ணுவாங்கன்னா, ரெசிப்டையும் எக்ஸ்பெண்டிச்சரையும் ரெவென்யூ ரெசிப்ட், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் கேபிட்டல் ரெசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அது மூலமாக ஒரு அவங்க என்ன டேக்ஸ் ரெவென்யூ அண்ட் நான் டேக்ஸ் ரெவென்யூவே வந்து ரெவென்யூ ரெசிப்ட்ஸோட பார்ட்டு தான். ஐ மீன் திரும்ப அவங்களுக்கு வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை. இதே கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்னால் இட் இஸ் ஆப்போசிட் டு திஸ் லயபிலிட்டிஸ். அதே தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பேசிக்காக அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, அசெட் க்ரியேஷனுக்கு கவர்மெண்ட் ஒரு அசெட் க்ரியேட் பண்ணி அதனால் ஃப்யூச்சரில் வந்து தே கோயிங் டு சீக் சம் ப்ராஃபிட் ஆர் சம் வெல்ஃபேர் திங்னா அதுதான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவாங்க. இப்போ அதை பிளானிங் கமிஷன் வந்து இல்லாததுனால இதோட இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ் வந்து இப்போ இல்லை. அந்த சிக்னிஃபிகண்ட் போடுறது இல்லை. வந்து இதுக்கப்புறம் டாபிக் வந்து டெஃபிசிட், ஃபிஸ்கல் டெஃபிசிட். இப்போ
டாக்ஸ் ரெவென்யூ சொன்னீங்கல்ல? எஸ் சார். டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ். இப்போ நீங்க சொன்ன எல்லா டாக்ஸுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அத்தாரிட்டி இருக்கிற டாக்ஸ். எஸ் சார். ஏதாவது ஒரு டாக்ஸ் டைரக்ட் டாக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குதா? கார்ப்பரேஷன் டாக்ஸ், லேண்ட் சம்மந்தமாக, அக்ரிகல்ச்சர் லேண்ட் சம்மந்தமாக ஏதாவது டாக்ஸ் போடுறோமா? அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இல்லை, பட் ஆல் ஓவர் இந்தியா அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் அவங்கவுங்களோட டிஸ்கிரிஷனரியில் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டில். எஸ் சார். ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்குது. அக்ரிகல்ச்சர் இன்கம்க்கு இப்போ டாக்ஸ் போடுறது இன்கம்க்கு இல்லை சார், பட் லேண்டுக்கு வந்து ஏதோ பர்டிகுலர் சீலிங்க்கு மேலே போச்சுன்னா சில ஸ்டேட்ஸில் வந்து டாக்ஸ். எஸ் எஸ் சார். ஒரு டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ். எஸ் சார். இன்டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ் ஜிஎஸ்டி முன்னாடி இருந்தது. ஸ்டேட்ல என்ன இருந்துச்சு முன்னாடி? வேட் இருந்தது, வேட் சேல்ஸ் டாக்ஸ். வேறு டெஃபிசிட். அடுத்து வந்து டாபிக் வந்து டெஃபிசிட்ங்கிறது எவ்வளோ வருவாய்க்கு மீறி எவ்வளோ செலவினங்கள் ஆகியிருக்கு, எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக போய்கிருக்கு ரிசிப்ட்ஸோட, அப்படிங்கிறது தான் டெஃபிசிட்ஸில் டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு பட்ஜெட் டெஃபிசிட்ங்கிறது டோட்டல் ரெசிப்ட் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட். இது மோஸ்ட்லி வந்து இந்த ஜீரோ அப்படிங்கிற கேல்குலேஷனில் தான் வந்துட்டு தே வில் கேல்குலேட் பட்ஜெட் டெஃபிசிட். அப்படி ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வச்சுட்டு தான் தே வில் ப்ரொசீட். பட்ஜெட் அப்போது ரிவைஸ் எஸ்டிமேட் போட்டு அது அந்த பட்ஜெட் டெஃபிசிட்டை ஜீரோ ஆக்குறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லுவீங்க? கொஞ்சம் கிளியராக இருக்குது சார். அந்த பட்ஜெட் அப்போது டைப்ஸ் ஆஃப் டெஃபிசிட் நடக்குது. ஓகே சார். செகண்ட் வந்து ரெவென்யூ டெஃபிசிட். ரெவென்யூ டெஃபிசிட்ங்கிறது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ பண்ணியிருக்காங்க மைனஸ் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். அடுத்து வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஃபிஸ்கல் டெஃபிசிட்ங்கிறது கம்ப்ளீட்டாக டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட். அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட்டில் வந்து ரெசிப்ட் பார்ட்டில் வந்து டெப்ட் கேபிட்டல் ரெசிப்ட் அதை மட்டும் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிக்கக்கூடாது. இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் மூலமாக நமக்கு என்ன தெரிய வரும்னா, இந்த வருஷம் நம்ம எவ்வளோ கடன் வாங்கி ரெசிப்ட்ஸ் நம்மளோட தேவைக்கு எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க கவர்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து ப்ரைமரி டெஃபிசிட். ப்ரைமரி டெஃபிசிட்டில் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட் மைனஸ் இந்த வருஷம் நம்ம ஏற்கனவே வாங்கின கடனுக்கு இந்த வருஷம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்கோமோ அதை மைனஸ் பண்ணால் அது ப்ரைமரி டெஃபிசிட் கிடைக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பெண்டிச்சர் பார்ட்ல எந்த ஏரியால வரும்? பிளானா நான் பிளானா அப்படி கேட்குறீங்களா சார்? நார்மலா நீங்க ரெவென்யூ கேபிட்டல் அந்த மாதிரி சொல்லுங்க. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சார். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ப்ரைமரியில் வந்து அது இது வந்து நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸை மைனஸ் பண்ணோன்னா அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, லைக் இந்த வருஷத்துக்கு மட்டும் எவ்வளோ வந்து கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணியிருக்கு, அவங்க ஏற்கனவே இந்த லயபிலிட்டியெல்லாம் இல்லாமல் இந்த வருஷத்துக்குன்னு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். மானிட்டைஸ் டெஃபிசிட். அது மானிட்டைஸ் டெஃபிசிட் அப்படிங்கிறது ஆர்பிஐக்கு எவ்வளோ வந்து கவர்மெண்ட் லயபிலிட்டியாக இருக்குது, அவங்கக்கிட்டேருந்து எவ்வளோ வந்து வாங்கியிருக்காங்க ட்ரா டவுன் பேலன்ஸ், அது வந்து மானிட்டைஸ் டெஃபிசிட். அட்வான்சஸ் ஃப்ரம் ஆர்பிஐ. பட்ஜெட் டெஃபிசிட்டுக்கும் ஃபிஸ்கல் டெஃபிசிட்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா சார்? இது வந்து எவ்வளோ கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிறது இது மூலமாக தெரிய வரும். அந்த ஜீரோ ஆக்குறதுக்கு தான் எங்கள் கடன் வாங்குறது. ஆக்கணும்னா எவ்வளோ கடன் ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ வருதோ அந்த அமௌண்ட்டை வந்து இது கடன் வாங்கினோன்னா பட்ஜெட் டெஃபிசிட் ஜீரோ ஆகும். சாரி சார். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸில் வரதுன்னு சார். இதில் ஏதாவது இருக்கா? அதில் எனக்கு ஆக்சுவலி ட்வின் டெஃபிசிட் தெரியுது, இப்போ என்னால் ரீகலெக்ட் பண்ண முடியும். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டும் நமக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த இதுக்கு எஸ் சார். எஸ் சார்.
ஃபிஸ்கல் பாலிசி வந்து மெயினாக எங்கன்னா பட்ஜெட் மேக்கிங் ப்ராசஸில் தான் வந்து ஃபிஸ்கல் பாலிசி வரும். பட்ஜெட் மேக்கிங் ப்ராசஸில் வந்து பட்ஜெட்டில் எப்பயுமே 3 விதமான லைக் 3 எஸ்டிமேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஒன்று வந்து ஆக்சுவல் எஸ்டிமேட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர், ரிவைஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் தி கரண்ட் இயர் அண்ட் எக்ஸ்பெக்டட் எஸ்டிமேட் ஆஃப் நெக்ஸ்ட் இயர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2019-20 பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா 2018-19 தான் கரண்ட் இயரு. ஸோ இதோட ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ் இப்போ இன்னும் அந்த 2 months 3 months இருக்குல்ல, அதோட ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ் போடுது. ஆக்சுவல்னால் போன வருஷம் எவ்வளோ அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது எவ்வளோ இது பண்ணிப்பாங்க, ஆனால் இப்போ எவ்வளோ செலவினங்கள் ஆகியிருக்குன்னு எல்லாமே முடித்து அந்த ஃபைனலாக என்ன ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ் 2017-18 எக்ஸ்பெக்டட் வந்து இந்த வருஷம் 2019-20. அப்புறம் பட்ஜெட் நம்ம இந்தியாவில் வந்து 3 டைப் ஆஃப் ஃபண்ட் இருக்குது. ஒன்று கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. 3மே வந்து கான்ஸ்டியூஷன்லேயே ப்ரொவைட் பண்ணுது. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மணி வித்ட்ரா பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி வந்து பார்லிமெண்ட் கிட்டே நம்ம அப்ரூவல் வாங்கணும். இதே பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியானா கேபினெட் அப்ரூவல், கவர்மெண்ட்டோட அப்ரூவல் இருக்கணும். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து பப்ளிக்கோட மணி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஃப் அதெல்லாம் வந்து அந்த பென்ஷன் அதெல்லாம் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா கீழே வரும். தென் கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு எதிர்பாராத சூழ்நிலை இல்லை அவசர தேவை அப்படிங்கும் போது பிரசிடெண்ட்டோட அப்ரூவலோட அந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து மணி வந்து வித்ட்ரா பண்ணிப்போம். அதுக்கான கேபினெட் டெசிஷனா சார்? தெரியல. ஓகே சார்.